சக்கரை 5 ஸ்பூன் போட்டாச்சு. சுகர் கம்மியா சாப்பிடுவாங்க 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அம்மா எனக்கு 3 தான் தருவாங்களா? எனக்கு நிறைய தருவாங்க. எனக்கு அந்த தருவாங்க தெரியுமா? காய்ஸ் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வறுக்கணும் அப்படியே ரவை பண்ண. வெல்கம் டு மியர்ஷர் குக்கி. இன்னைக்கு வந்து ரவை போண்டா செய்ய போறோம். ரவை போண்டாக்கு ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? சட்டி எடுத்து ஃபர்ஸ்ட் வைக்கணும். சூடா இருக்கு லைட். நான் அடிச்சு வச்சிருக்க முட்டைய நான் ஊட்ட போறேன். நான் கொஞ்சம் ஊத்துறேன். சரி வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் நான் ஊத்திருக்கோம். வெயிட் பண்ண பறக்காத. பறக்கவா? பறக்கறதுக்கு என்ற ரெக்கல் இடியாத்தா. நான் ஊத்துறேன். ஃபுல்லா ஊத்திடு. ஓகே போதும். முட்டை அடிக்கணும். நான் அடிக்கிறேன். வெயிட் பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் இது பண்ண நான் அடிக்கிறோம். ஆமா அடிச்சதுக்கு அப்புறம் அதுல அடிக்கணும். நீ தான் கட்சி பத்திட்டு இருக்க. கச்சீஃப் திட்டாத. கச்சீஃப் உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? One eternity later. நல்லா அடிச்சு இப்படி ஊத்திட்டு படம் சக்கரை 5 ஸ்பூன். நீ 1 ஸ்பூன் போடு. அஜ்ரா 2 ஸ்பூன் போடுவா. என்ன தெரிகிறது? நான் போடணும். வெயிட் பண்ணு. நான் 3 ஸ்பூன் போடணும். இப்போ ரவை போண்டாக்கு முட்டை அடிச்சு வச்சதை போட்டாச்சு. அப்புறமா வந்து சக்கரை 5 ஸ்பூன் போட்டாச்சு. சுகர் கம்மியா சாப்பிடுவாங்க 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு ரவை போண்டா நிறைய பிடிக்கும். சில நேரம் அம்மா ஸ்கூலுக்கு கூட செஞ்சு தருவாங்க. ஆமா 3 தருவாங்க, இல்ல 4 தருவாங்க, இல்ல 5 தருவாங்க. அவ்வளோலாம் தர மாட்டாங்க. நிறையவே தருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சனால அம்மா நிறைய தருவாங்க. ஆமா எனக்கு இவ்வளோ தருவாங்க. அம்மா எனக்கு 3 தான் தருவாங்களா? எனக்கு நிறைய தருவாங்க. எனக்கு அந்த தருவாங்க தெரியுமா? அம்மா ஸ்டாரு சன்னு எல்லாமே தருவாங்க. அம்மா நிறைய அடிச்சனா பார்த்துக்கோயும். தம்பி காமெடி வேண்டாம். நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. இல்ல நீ 2 ஸ்பூன் போடுற, நான் 1 ஸ்பூன் போடுறேன். ஓகே குட் கேர்ள். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. गाइस ये பாருங்க ஸ்பூன்ல சக்கரை கொஞ்சம் போட்டுக்கனால கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா गाइस அடுப்பு வைக்க போறோம். அடுப்பு வைக்க போறியா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சூடா. சாரி இது சட்டி வைக்க போறேன். உலர்றேன். இது வந்து ரவை 3 ஸ்பூன். நான் ஃபர்ஸ்ட் நீ போடு. ஒரு ஸ்பூன் போடு நீ. நான் 2 ஸ்பூன் ரவை கொட்டுங்க. டோ சட்டில என்ன போடணும்? அம்மா சட்டில கொடுத்தேன். ரவையை வறுக்கிற பிளானே இல்ல. அஸ்ரா பண்ணனால அந்த ரவையை வறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ரவைய வறுத்தும் செய்யலாம், வறுக்காமலும் செய்யலாம். வருமா நல்லா வறுக்கிறமா? அந்த பக்கம் போயிருக்கு. இங்க வா நான் சொல்றேன். என்ன எப்படி இருக்கு? நான் கெட்ட வச்சுக்கப்பேன். சின்ன பசங்களாம் ஜாக்கிரதையாவே செய்யணும். அடுப்புல வேலை செய்யும்போது ஜாக்கிரதையா வேலை செய்யணும். அப்பா அம்மா சேஃப்க்கு வச்சுக்கோங்க. அதான் மாமா. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப அடுப்பு எரியறனால இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் அச்சிட்டா. என்ன நல்லெண்ணெய். என்ன வேணும் சொல்லியா? எந்த எண்ணெயா வேணும்? கடலெண்ணெய். அப்படி சொல்ல வேண்டியதானே. இது நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய், கோகனட் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே எண்ணெய். கடலெண்ணெய். சும்மா ஊத்து. இன்னொன்னு ஊத்துடா. அம்மா இவ்ளோ ஊத்தணுமா? அது சூடாயிட்டு இருக்கும். गाइस எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் வறுக்கணும். எண்ணெயெல்லாம் வைக்க கூடாது. இப்போ எண்ணெய் சூடாது. நம்ம முட்டையில வந்து மைதா மாவு போட்டுக்கலாம். இது வந்து மைதா மாவு 5 ஸ்பூன் போடணும். போட்டேன் 1 2 3 போதும். गाइस மொத்தம் 5 ஸ்பூன் போட்டுட்டு மைதா மாவை முட்டையில போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்படியே செய்வாங்க ரவை போண்டாவை. கலக்குவேன். என்ன வேணாலும் கலக்குவேன். நான் இப்போ ரவையா போடுறேன். அம்மா என்ன சூடாயிருச்சு பயங்கரமா. சோடா மாவு 2 பெஞ்ச் போடும். இங்க அதுல போடணும். அம்மா பயமா இருக்கு. அம்மா என்னை காப்பாத்துங்க. அம்மா எல்லாரும் குப்புறப்படுங்க. எல்லாரும் தாழ்வான பகுதி நோக்கி போங்க. அம்மா என்னை காப்பாத்துங்க.
என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? நான் உப்பு போடுறேன். எல்லா பொண்ணும் இல்லையா? ஸ்வீட் தானே எதுக்கு உப்பு போடுறோம்? கொஞ்சம் ஸ்வீட்ல எப்பவுமே கொஞ்சோண்டு உப்பு போட்டுதான் ஆகணும். எதுக்கு ஏன் போடணும்னா அப்பதான் ஸ்வீட் என்ன எடுத்து காட்டும். அம்மா வந்து கேசரி வீடியோல சொன்னாங்க உப்பு போட்டா இன்னும் ஸ்வீட் எடுத்து காட்டும் அப்படின்னு. உப்பு புளிப்பதான் எடுத்து காட்டும், ஆனா ஸ்வீட் எடுத்து காட்டுமா டிஃபரெண்டா இருக்கு. இங்க பாருங்க गाइस, ஆயிடுச்சு. இப்ப நான் கொட்ட போறேன். சைடுல போடலாமா गाइस? ரவா போண்டா மிக்ஸ் ரெடி. வாவ், வெயிட் பண்ணு சார். ஒரு பேட்ச் ஒரு பேட்ச் எப்படி நடியா? பேட்ச்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஊத்தி செகண்ட் பேட்ச் பாத்து பாத்து ஃபர்ஸ்ட் பண்ணால அவ ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் செகண்ட் பண்ணால செகண்ட் பேட்சா. நான் ரவைய போடுறேன் என்ன வேணாலும் போடுவேன். கீழ வச்சு இன்னும் கொஞ்சம் கீழ. அம்மா போதும் நீ ஏன் அப்படி அம்மா என்ன லெக் பீஸ் மாதிரி வருது? ஸ்மெல் சூப்பரா வருது. ரவை போட்டு அப்படி செஞ்சோன்னா ஸ்மெல் வரல, கறியோட ஸ்மெல் தான் வருது. வெந்துருச்சு गाइस, நான் வந்து ரவை எடுத்து அப்படியே இங்க கொட்டுவோம். அவ்வளவுதான். எடுத்து லைட்டா சூடு வருது. எடுத்து பச்சை முட்டை, சக்கரை, ரவை, மைதா மாவு, எண்ணெய், அதுக்கப்புறமா ரவை அப்படியே எடுத்து உப்பு, சக்கரை, சோடா மாவு, அதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே கலக்கி அப்படியே எடுத்து போட்டுடணும். அதுக்குள்ள சுடுறதுக்கு ரொம்ப லேசியா இருந்துச்சுன்னா அப்படி எடுத்து சாப்பிட்டுங்க. ரவை போண்டா ஆயிடும் ஆயிக்குள்ள. அஸ்ராமா, இந்த மாதிரி நெருப்பு வச்சு பண்ணா எல்லாரும் திட்டுறாங்களே, என்ன பண்ணலாம்? ஐடியா, தோசையும் மீன் குழம்பும் செய்யலாம், திட்ட மாட்டாங்க. இல்ல புரியல. गाइस, கடைசியா ரவை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அம்மாக்கு பேக் மாதிரி பண்ணினது எப்படி இருக்கு? சாஃப்ட்டா இருக்கு, ரொம்ப சுஃப்டியா இருக்கு, செம்மையா இருக்கு, செம்மையா வாவா இருக்கு, கியூட்டா இருக்கு, சாஃப்ட்டா இருக்கு. அப்படியே கூட பாக்குறது ரவை போண்டான்னு. ஆமா गाइस, உங்களுக்கும் இந்த மாதிரி ரவை போண்டா பிடிக்கும்னா வீட்ல செஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற நான் என்ன சமைக்கணும்னு இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கபாப் தான் செய்யலாம்னு இருக்கேன், பிரியாணி செய்யலாம்னு இருக்கேன். பிரியாணி எங்க பார்த்தாலும் பிரியாணி. நாங்க செய்யும் போது யாரெல்லாம் இருந்தாங்கன்னா எங்க அம்மா, அச்சுதா, மம்மா, அவங்க 3 பேரும் இருந்தனால தான் நாங்க சமைச்சோம். ரவை போண்டா போட்டப்பெல்லாம் எங்க மம்மா தான் எடுத்தாங்க, மம்மா தான் போட்டாங்க, எல்லாமே மம்மா தான் போட்டாங்க. அத்தனையும் நடிப்பா. இந்த மாதிரி கோப்பையில வந்து நீங்க போட்டுக்கலாம், ஃபயர் இல்லாம நீங்க போட்டுக்கலாம். ஆனா வந்து அடுப்புல நீங்களே போடக்கூடாது. அம்மா இல்லனா மம்மா இல்லனா அச்சுதா இல்லனா உங்க தாத்தா அந்த மாதிரி சேஃபா செய்யுங்க. இல்லனா செய்யாதீங்க. இல்ல செய்யுங்க, இல்ல செய்யாதீங்க, இல்ல செய்யுங்க, இல்ல செய்யாதீங்க. லூஸ் இல்லனே மென்டல். சின்ன பசங்க கமெண்ட் திட்டாங்க, அங்க குட்டி போடுங்க. பெரியவங்க வேணா திட்டுங்க. நான் மட்டும் நான் இழுச்சவாளா? ஆனா குட்டியவங்களை மட்டும் திட்டிடாதீங்க, அது பேட் ஹாபிட். பெரியவங்களும் திட்டுறது பேட் ஹாபிட்னா, ஆனால் பெரியவங்களே சின்னவங்களே திட்டிடாதீங்க. ஸ்ட்ரெஸ் லவ், ஐ லவ் யூ டு. இது வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஏதாச்சும் நாங்க செய்யணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பை பை.